வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டிஎன் டெட் பேப்பர் 2ஓட சிலபஸ், ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் டிப்ஸ் இதை பார்க்க போகிறோம். 2025 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, 22 கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, 19, 14, 13, 12 இந்த மாதிரி நிறைய வருஷங்களில் இது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டென்ட் அண்ட் சிலபஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 6 to 8 அப்படிங்கும்போது நம்ம பிஎட் குவாலிஃபிகேஷன் தான் பேஸாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ்க்கு டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெடகாகி, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் வரும், இல்லை எம்சிக்யூ. இது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 to 14 இயர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி, நம்ம பெடகாஜி பேப்பர் படிச்சிருப்போம், அந்த பேப்பர்லேருந்தும் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து படிச்சுங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் 1. இதில் வந்து யூ கேன் சூஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆர் உருது. இதுவும் ஒரு கம்பல்சரி பேப்பர்ஸ். லாங்குவேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், இதுவுமே ஒரு கம்பல்சரி பேப்பர். இந்த ஃபஸ்ட்டு 3 பேப்பர்ஸுமே கம்பல்சரி பேப்பர். இது எல்லாத்துலேயும் 30 மார்க்ஸ், 31 மார்க்ஸ் இருக்கும். இந்த சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி 1 to 3 பேஜஸில் கவர் ஆகுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரிமைனிங் சிலபஸை வந்து ஃபர்தராக பார்ட் பண்ணி போடுவோம். ஏன்னா இந்த மொத்த சிலபஸோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 பேஜஸ் பக்கம் வருது. ஸோ இது ஒரே வீடியோவில் போட முடியாது, போட்டது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அப்படிங்கிறனால இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி பார்க்க போகிறோம். சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 இது மூணுமே கம்பல்சரி. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்குக்கு 30 கொஷின் இருக்கணும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, சேம் திங் எம்எஸ்சி சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆப்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். இதை வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் சயின்ஸ்லேயும் 30 மார்க்ஸ், டோட்டலாக 60 மார்க்ஸ். இல்லை நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் சோசியல் சயின்ஸ் டீச்சர். இதில் வந்து சேம் திங் 60 மார்க்ஸ்க்கு வரும். எனி அதர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இதுலேயுமே 60 மார்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸில் வந்து 60 மார்க்ஸ் இருக்கும். இது பேஸ்ட் ஆன் யுவர் மேஜரை பொறுத்து மாறும். பட் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 30 மார்க்ஸ் வந்து தமிழ் ஆர் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி, இதில் மூணுலேயும் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது சிலபஸ் பார்க்க போகிறோம். பேப்பர் 2 வந்து கிளாஸஸ் 6 to 8. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு, இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் மீனிங், கான்செப்ட், பிரின்சிபல்ஸ், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேஜில் நிற்கும். பட் டெவலப்மெண்ட் வந்து இட்ஸ் கீப் ஆன் கோயிங். இந்த பேஸை வச்சுட்டு இந்த லெசனை வந்து நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் தி சைல்டு டெவலப்மெண்ட். இப்போ நேச்சரும் அது எப்படி சைல்டு டெவலப்மெண்ட்டை நர்ச்சர் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், அடலசன்ஸ் அண்ட் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் லைக் ஃபிசிக்கல், காக்னிஷன், மோரல், எமோஷனல் அண்ட் சோசியல். இந்த 5 ஸ்டேஜஸ், இந்த 3 ஸ்டேஜஸில், அதாவது இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட் ஒரு அடல்சன்ஸ், இந்த 3 டைமென்ஷன்லேயும் இந்த 5 ஸ்டேஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும். இதில் தியரிஸ் நிறையா இருக்குது. சயின்ஸ் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண அனிமல்ஸ் இருக்குது, ஜெனட்டிக்ஸ் வரும். இது எல்லாமே இதில் பார்த்துக்கணும். ஸோ இந்த க்ரோத் அப்படிங்கும்போது ஜெனட்டிக்ஸ் பேஸ் விஷயங்கள் இருக்குது. தென் ஃபிசிக்கல் க்ரோத், மென்டல் க்ரோத் வரும். டெவலப்மெண்ட்லேயும் அதே போல் சைல்டு டெவலப்மெண்ட். இதில் வந்து சைக்கோசோசியல் எரிக்சன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பை பியாஜே, மாரல் டெவலப்மெண்ட் பை கோல்பர்க், தென் சோசியோ கல்ச்சுரல் அப்ரோச்சஸ் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வட்ஸ்கி, தென் ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தியரி பை ப்ரொஃபண்டர். இந்த சயின்டிஸ்ட் 1, 2, 3, 4, 5 இவங்களோட தியரிஸ் நம்ம ஆல்ரெடி பிஎட்டில் படிச்சிருப்போம். ஸோ இந்த தியரிஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, பியாஜேயில் நிறைய ஸ்டேஜஸ் நம்ம படிச்சிருப்போம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் இருந்து 4 ஸ்டேஜஸ் வரைக்கும். அப்போ அது என்னென்ன ஏஜ் குரூப்பில் இருக்கும், என்னென்ன ஏஜ் குரூப்பில் என்ன க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதேமாதிரி எரிக்சன்லையும் இதே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த லெசன் ஈஸியாக முடிச்சிட முடியும். ப்ரோவிண்ட் வந்து அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி. இதுலேயும் இப்படி தான். மீனிங் அண்ட் நேச்சர், தென் சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன், லா ஆஃப் பர்செப்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது, எரர்ஸ் இன் பர்செப்ஷன், அதில் இல்யூஷன், ஹாலுசினேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெமரி. மெமரியில் டைப்ஸ் ஆஃப் மெமரி, ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவிங் அண்ட் ஃபர்கட்டிங். பொறுத்தவரைக்கும் ஃபர்கட்டிங் கர்வ்னு ஒன்று படிச்சிருப்போம், மறதல் அந்த வளைவுன்னு ஒன்று படிச்சிருப்போம். டைப்ஸ்லேயும் எப்படி தான் மெமரியில் லாங் டைம் மெமரி, ஷார்ட் டைம் மெமரி, கான்சியஸ் மெமரி, சப்கான்சியஸ் மெமரி, அன்கான்சியஸ் மெமரி, அந்த ஸ்டேஜஸும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு
மோட்டிவேஷன் அப்படின்னாவே மேஸ்லோ தியரி தான். ஸோ மேஸ்லோ தியரியும் அது ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, லெவல் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் என்ன அது. தென் லேர்னிங் தியரிஸ் பியாஜே, பாவ்லோ, கிளாசிக் கண்டிஷனிங், ஸ்கின் ஆப்ரண்ட் கண்டிஷனிங், தாண்டேக் கனெக்ஷனிசம், தென் கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி, தென் ஹியூமனிஸ்டிக் தியரி பை கார்ல் ரோஜர், ஜான் டூவி. இந்த சயின்டிஸ்டோட தியரிஸ் பார்த்துக்குங்க. அடுத்து இன்டெலிஜென்ஸில் பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க போகிறது ஐக்யூவில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐக்யூ லெவல் என்னென்னு இருக்குது. அப்புறம் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், 2 ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த கியூப் மாதிரி வரும். அந்த ஸ்ட்ராஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 5x6x5 150 அப்படின்னு வரும். ஸோ கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி இது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்து வந்து க்ரியேட்டிவிட்டி, கான்செப்ட், ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ராசஸிங், ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஃபாஸ்டிங் க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே அந்த ஏஜ் குரூப்புக்கு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பர்சனாலிட்டியில் அது மீனிங், டெஃபினிஷன், டிட்டர்மினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி, தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, டைப்ஸ், ட்ரேட்ஸ் அண்ட் சைக்கோ அனலிஸ்டிக், இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டில் வருவாங்க. ஸோ அந்த இதையும். தென் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், டிஏடி டெக்னிக்ஸ், இங்க் பிளாட் டெஸ்ட் அதெல்லாம் வரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க. தென் சோசியலைசிங் ஏஜென்சிஸ். ஃபஸ்ட்டு ஃபேமிலி, ஸ்கூல், பியர் அண்ட் கம்யூனிட்டி, இது எப்படி வந்து சோசியலைஸ் பண்ணுது. ரோல் ஆஃப் பிளேயர் சைக்கிள், ஃபிசிக்கல், சோசியல், எமோஷனல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இந்த 4 டைமென்ஷன்லேயும் என்ன ரோல் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் ஆஃப் மீடியா, இப்போ மீடியா பெரிய ஒர்க் பண்ணுது. ஸோ மீடியாவோட ரோலையும் பார்த்துங்க. பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 1, இது வந்து டோட்டலாக பெடகாஜி பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் எப்படி டீச்சிங் பண்ண போகிறோம். ஸோ டீச்சிங் அண்ட் வித் ரிலேஷன்ஸ் வித் லேர்னர்ஸ், இதில் வந்து CWSN, சைல்டு வித் ஸ்பெஷல் நீட், இன்க்ளூசிவ் செட்டப்ஸ், இப்போது உள்ளார்ந்த கற்றல் மையம்னு சொல்லுவோம். இப்போது அனைவருக்குமான கல்வி, அதை பற்றினது. தென் பெடகாஜிக்கல் மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ஆக்டிவிட்டி பேஸ்டு, கோஆப்ரேட்டிவ், கொலாபரேட்டிவ் லேர்னிங், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் லேர்னிங், இது எல்லாமே உங்களுக்கு சிச்சுவேஷன் மாதிரி கொடுத்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்த்துங்க. தென் டீச்சர் சென்ட்ரிக், சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அண்ட் லேர்னர் சென்ட்ரிக். இப்போ நம்ம இந்த மெத்தடில் இருக்கோம், லேர்னர் சென்ட்ரிக்கில் தான் நம்ம அதிகமாக இருக்கோம். தென் தியரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ், ப்ரூனஸ் தியரிஸ், ஃபேஸ் ஆஃப் டீச்சிங், ப்ரீ ஆக்டிவ், inactive and post act. At last 21st century teaching skills. 21st century teaching நிறைய ICT எப்படி யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி எப்படி கொண்டு வந்திருக்கோம், இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே பார்ட் 2 லேர்னிங் ரிசோர்ஸஸ். இதில் தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன், PPT இது எல்லாமே வந்துடும். தென் அசஸ்மெண்ட் டூல்ஸ், என்னென்ன அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, லேர்னிங் ஸ்டைல்ஸ், தென் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், இது எல்லாமே இந்த பார்ட் 2 வரும். பார்ட் 3ல் வந்து ஃபுல்லாகவே ICT பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் ICT இன் டீச்சிங், ICT இன் அசஸ்மெண்ட், இப்போ Kahoot அந்த மாதிரி நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டிமீடியா லெசன்ஸ், இப்போ என்னென்ன வீடியோஸ் யூஸ் பண்ணுறோம், இப்போ PPT ப்ரெசென்ட் பண்ணுறோம், வீடியோ கண்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. தென் ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ், பிளாட்ஃபார்ம்ஸ், ICT பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன இருக்குது. தென் மேசிவ் அண்ட் ஓப்பன் கோர்சஸ். தென் இப்போ நம்ம 1 to 8 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு CCE கண்டினியூஸ் காம்படன்சி எவாலுவேஷன்ஸ், அது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அந்த ரெக்கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி நம்ம மார்க் போடுறோம், 60 + 40 கொண்டு வரோம், 40 கொண்டு வரக்கு என்னென்ன கொண்டு வரோம், FAA FAB கொண்டு வரோம். இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இது எல்லாமே அதில் கேட்குற வாய்ப்பு இருக்குது. தென் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் NCF 2005 நல்லா கோத்ரூ பண்ணிங்க. இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, டீச்சர் இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ டீச்சர் வந்து ஒரு லீடர் கிடையாது, டீச்சர் வந்து ஒரு கைடு கிடையாது, டீச்சர் வந்து ஒரு மோட்டிவேட்டர் இல்லை, டீச்சர் இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு தான் அந்த இது இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்துங்க. அடுத்து RTE, ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன்னா என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அட் த ஏஜ் ஆஃப் 14. இது வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமை அப்படிங்கிறது தான் RTE சொல்லுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு யூனிட். இதில் வந்து நமக்கு 30 மார்க்ஸ்க்கு வரும். இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி பிஎட்டில் படித்த புக்ஸே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு 2 புக் சொல்கிறேன். ஒன்று வந்து SK மங்கல்னு ஒரு புக் இருக்கும், அட்வான்ஸ் சைக்காலஜி பை மங்கள். இந்த புக்லேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UGC நெட்டு பேப்பர் 1ன்னு ஒரு புக் இருக்கும், அதுலேயும் கிறிஸ்பாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் என்னென்ன இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கான புக்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு செப்பரேட்டாகவும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டாகவும் அடுத்த வீடியோவில் போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.